ஹலோ மக்கள் 501வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல சபோ அப்பா வராரு. ப்ளூ ஜம்ப் பைரட் கூட ஒன்று சேர்ந்துட்டு சபோவை தூக்கிட்டு போயிட்டாரு. டேய் உன் ஃப்ரெண்டை ஒன்றும் செய்யக்கூடாதுண்ணா, நீ என் கூட வான்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு சபோ அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கான். இனிமேல் என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட வரமாட்டாங்க, நான் கிளம்புறேன்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் என்னோட பிரதர் மாதிரின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடக்குனா, கிரேட் டெர்ம்ல மொத்தமாக எரிக்க நோபல்ஸ்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி எரிக்கணும்னு சொல்லிட்டு மொத்த முடிவும் எடுத்து வச்சிருக்காங்க. சபோ கேட்டோன்னு மிரண்டுட்டான். என்னடா இப்படியே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஏஸ் லூஃபி உங்களை காப்பாத்த நான் வாரேன்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி ஓடி வரான் சபோ. போலீஸ்லாம் ஒரு பக்கம் அவனை துரத்திக்கிட்டு வராங்க. ஆனா இருந்தாலும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. டேய் ஓடாடா பொடியா, இருடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. ப்ளூ ஜம் ஆளுங்க ஆல்ரெடி எக்ஸ்க்ளூசிவ் பாம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. எல்லா கிரேட் டெர்மினல் இடத்துலயும் செட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றான் அவன். இதெல்லாம் கேட்டுட்டு சபோ ஜெட்டு மாதிரி ஓடுறான், தடிக்கி விழுறான். எல்லாத்தையும் தாண்டி ஓடிக்கிட்டே இருக்காம. இதை நான் சொல்லியே தீரணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். சடனா யாரோ முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க. நடந்து போயில பார்த்து போடான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சடனா தடிக்கி விழுதான் சபோ. சபோவை லாக் பண்ணி தூக்குறானுங்க. ஏஸ் லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் அவன். அதுக்கப்புறம் இங்க யாரை கட்டுறாங்கன்னா ப்ளூ ஜம் பரேட் தான் கட்டுறாங்க. எனது கிரேட் டெர்மினல் எரிக்கணுமா, ஏன் அப்படிலாம் சொல்றீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுகளே கேட்கறாங்க. டேய் யாருக்கும் தெரியாது, வாயை மூடிட்டு இருங்கன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் பார்த்தா லூஃபி ஏஸ் அங்கதான் இருக்காங்க. நான் முதல்ல சொன்னோம்லடா, இவன் கெட்டவன்டா, இவன் தேவலாம் வந்து மாட்டிக்கிட்டான்னு சொல்லி லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். டேய் நான் சொல்லிருக்கோம்லடா இதை கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எதுக்குடா கத்துனீன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மாஸ்டர் மைண்ட் ஒன்று நான் கிடையான்னு சொல்றாரு அவரு. சடனா வந்து ஏஸ் ஷாக் ஆகுறான். டேய் நேத்துக்கு நீங்க ஒரு பெட்டி பெட்டியா தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சீங்கல்ல, அது எல்லாமே பாம்பு தான்டா, யாரும் இங்க வந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்றான் அவன். முட்டாளாடா நீ, ஏன்டா இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பொடியங்களா இவன் நேரம் எங்களுக்கு தேவைப்பட்டீங்க, ஆனா என்னோட பிளான் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு, இனிமேல் இங்க இருந்து நீங்க போறதில்லடா அப்படின்னு சொல்றான். பொடியங்களா உங்கள்ட்ட சில விஷயம் கேட்கணும்டா, கேட்கட்டுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். டேய் ஏதோ ட்ரெஷர் எங்கேயும் நீங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி சபோ தான் கட்டுறாங்க. சபோ அப்பாட்ட கொண்டு போய் விட்டுட்டாங்க. சபோ அப்பா தூக்கி ஒரு லாக்கர் ரூம்ல தூக்கி அடைக்கிறாரு. டே நீ கெட்ட பையனா வளர்ந்துகிட்டு இருக்க, அதனால இனிமேல் யாருக்கும் பிரச்சனை கொடுக்க கூடாது, அமைதியா வாய மூடி நீங்க இருன்னு சொல்றாரு அவரு. அப்பா கதவை திறங்கப்பா, கதவை திறங்கப்பா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஹெல்ப் கொடுக்கணும், நீங்க என் கதவை திறந்து விடுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். சபோவோ அழுதுகிட்டே இருக்கான். ஏஸ் லூஃபி என்னடா இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த இடமே அப்படியே அமைதியாகுது. இதுல வேற இவனை எக்ஸ்க்ளூசிவ் பாம் வர வச்சிருக்கானுங்க. சடனா ஒரு பாக்ஸ் சுட்டு தள்ளுறான். சுட்டு தள்ளனோட கிரேட் டெர்மினல் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த டவுனோட எஜ்ஜை தான் காட்டுறாங்க. டே வாயை முடுங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான ஒரு கேங்ஸ்டர் குரூப். என்னன்னு பார்த்தா டே இங்க பாருங்கடா, ஏதோ நெருப்பு மாதிரி எரியல, என்னடா அது வெளிச்சம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா எல்லா எக்ஸ்ப்ளோசிவும் சுட்டு தள்ளுறானுங்க, எல்லாமே வெடிச்சு செதறுது. அதுக்கப்புறம் இங்க யாரை கட்டுறாங்கன்னா மவுண்டன் பேண்டிட்ஸ் தான் கட்டுறாங்க. பாஸ் இங்க பாருங்கன்னு சொல்றாங்க. டாடான் இருக்க இடத்த தான் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மக்கள் பாக்குறாங்க. கிரேட் டெர்மினல் எப்பவுமே ஃபயர் வந்ததே கிடையாது, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா எல்லாரும் கிரேட் டெர்மினல் இருந்து பயந்து ஓடி வந்துகிட்டு இருக்கானுங்க. ஒருவேளை நம்ம கேட்டுக்கு வந்தாச்சுடா, வாங்கடா நம்ம போவோம்னு சொல்றாங்க. பார்த்தா எவனையும் ஓட விட மாட்டேங்க. கார்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறானுங்க. அவனுங்க டே நாங்க இங்க உள்ள மக்களை மட்டும் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும், உங்களை இல்லன்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் கண்ணத்துக்கு வைக்கிறானுங்க. அவனுங்க எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. சடனா டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் தூங்கினவங்களாம் முழிச்சு பாக்குறான். டே எல்லாரும் முழிச்சு பாருங்கடா, கிரேட் டெர்மினல் எரியுதுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. மொத்த ஏரியாவும் சுத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏகப்பட்ட மக்கள் அங்க இருக்காங்க. டே நம்ம தண்ணி அங்க இருக்கு, எப்படி கொண்டு வந்து அணைக்கிறதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. நம்ம ஸ்டக் ஆயிட்டோன்னு சொல்லிட்டு கத்துறானுங்க அவனுங்க. ப்ளூ ஜம் பைரட்டா நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. டே எல்லா இடமும் எரிய ஆரம்பிச்சிருச்சுடா, நம்ம டாஸ்க் நல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு, என்னோட கனவு வந்து நேர்த்தியாக போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ப்ளூ ஜம் பைரட் ஆளுங்க வந்து ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கான். அதான் கேப்டன் சொல்றான், இங்க வாழ்றவங்களை பத்தி எனக்கு ஒரு கவலையும் கிடையாது, எனக்கு வந்து நான் என்ன பத்தி மட்டும் தான் கவலைப்பட, வேற யாரை பத்தி கவலைப்பட போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்காண்டி மட்டும் இதை நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா இனிமேல் ப்ளூ ஜம் பைரட்ஸ் எல்லாம் எதுக்கு ஒளிய தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. நீயும் உன்னோட குரூ எல்லாரும் சேர்ந்து நோபலா மாறிடுவீங்க, இது என்னோட அத்தாரிட்டி கீழே வருதுன்னு சொல்றாங்க. உண்மையாவன்னு சொல்லிட்டு ப்ளூ ஜம் பைரட் கேப்டன் கேட்கறான். கண்டிப்பா கிங் வந்து நம்மளுக்கு நோபல் டைட்டில் தருவாருடா, இது போதும்டா, நம்ம வேற லெவல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ப்ளூ ஜம் பைரட் கேப்டன் கத்திக்கிட்டு இருக்கான். சரி வாங்கடா இங்க இருந்து மூவ் ஆகும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறானுங்க. மிலிட்டரி வந்து நம்மளுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, வாங்கடா நம்ம இங்க இருந்து கிளம்புவோம்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறானுங்க அவனுங்க. கேப்டன் அந்த ரெண்டு பொடியில நம்ம விட்டுட்டு சொல்றான் அவன். டே ஆமாடா அவங்கள சேர்க்கணும் தான் நினைச்சேன், அந்த ட்ரெஷர் வர கண்டுபிடிக்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ப்ளூ ஜம் பைரட். பார்த்தா உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டான். இனிமேல் அவனுக்கு வாழ்ந்தா என்ன வாழலாம் இல்லன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. சடனா ப்ளூ ஜம் பைரட் கிளம்பலான்னு பாக்குறாங்க. டோர் லாக் பண்ணிருக்காங்க. பாஸ் என்ன பாஸ் கேட் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, என்ன பண்ணு சொல்லிட்டு கேக்குறாங்க. டே நான் சைனை கொடுத்தா மட்டும் போதும்டா, ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிருன்னு சொல்றாங்க. பாஸ் இது ப்ளூ ஜம், கதவை திறங்கன்னு சொல்லிட்டு ப்ளூ ஜம் பைரட் பேசுறான். பார்த்தா கதவை திறக்க மாட்டேங்காங்க. கேப்டன் சொல்றாங்க அவங்க. டேய் நான் ப்ளூ ஜம் பைரட்டா, கதவை திறங்கடான்னு சொல்றான். பார்த்தா நோபல் அவனுக்கு சும்மாவே போய் தான் சொல்லுவானுங்க. அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் உடைச்சிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. டே நோபல் ஆக்குறன்னு சொன்னீங்களாடா, கதவை திறங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் இது எல்லாமே எனக்கு வச்சு ட்ராப்பான்னு சொல்லிட்டு கத்துறான். டேய் கேட்டுச்சா பாத்தீங்களா, ப்ளூ ஜம் பைரட் தான் அந்த இடத்த ஃபுல்லா கொளுத்தி இருந்திருக்கான். அவன் பார்த்த வேலையா தான் இருக்கு. கவர்மெண்ட் இவனை வந்து இனிமேல் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இவன் ரொம்ப மோசமானவனா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் ஏசோ வந்து அந்த கயிறை அத்துக்கிட்டே இருக்கான். அவுத்து முடிச்சிட்டான். வாடா நம்ம இங்க இருந்து கிளம்புவோம்னு சொல்றான் லூஃபியை பத்தி. அழுதவனை விட்டு பெருன்னு சொல்றான், அழமாட்டேன்னு சொல்றானுங்க. பார்த்தா சுடுதுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். ஆனா இருந்தாலும் ஜெட்டு மாதிரி ஓடுறானுங்க. டே இங்க சுவாசிக்க முடியலன்னு சொல்றான் லூஃபி. டே நான் உன் கூட இருக்கேன்டா, எல்லாம் சரியாயிருன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இப்படி ஒரு நேரத்துல பேசிக்கிட்டு
சபோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. சபோ வந்து போலீஸ் கால் பண்ணிருக்கான், அவன் தான் அந்த வேலையை பார்த்துன்னு சொல்றாங்க. பார்த்தா ஒரு கூண்டை உடைச்சிட்டு சபோ தப்பிச்சு போயிருந்திருக்கான் அங்க இருந்து. டேய் இந்த வழியில நீ போக கூடாதுன்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் எல்லாம் கத்துறாங்க. டேய் இந்த டோரை ஓபன் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு சபோ வந்து நின்னுகிட்டு இருக்கான். டேய் இவனை புடிச்சு தூக்கி போடுங்கடான்னு சொல்றாங்க. ஏஸ் லூஃபின்னு சொல்லிட்டு சபோ கத்துறான். பார்த்தா சபோவை தூக்கி போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க அவனுங்க. கதவை திறக்கலாம்னு நினைக்கான், பார்த்தா கதவை திறக்கவே முடியல. அடின்னு அடிச்சு அவனை தூக்கி போட்டானுங்க ஒரு இடத்துல தூக்கி. இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ணாம ஒழுங்கு மரியாதைங்கிறது போயிருன்னு சொல்றாங்க. ஏசு லூஃபி காய்ஸ்ன்னு சொல்லிட்டு படுத்துட்டான் அவன். சடனா ஒரு பெரிய காத்தடிக்கி யாரோ ஒரு ஆள் அங்கிருந்து நடந்து வராங்க. சபோ பக்கத்துல வராங்க. என்னாச்சு பொடியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அது மங்கி டி டிராகன் வேற லெவல்ல வந்துட்டு இருக்காரு. நோபல்ஸ் ராயல்டிஸ் தான் இந்த நெருப்பை கொளுத்துறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சபை வாரான். என்னை நம்புங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி வராமன். பெரே டெர்மினலோட இவனுக்கு ரொம்ப மோசமானவங்க இருக்கானுங்க. இங்க இருக்க மக்கள் மனசு எல்லாமே ரொம்ப வந்து கேவலமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. என்னால இனிமேல் இந்த இடத்துல வாழவே முடியாது, வாழ்ந்தாலும் என்னால இங்க இருந்து ஃப்ரீயா இருக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. நான் நோபலா பிறந்ததுக்கு அவமானப்படுதுன்னு சொல்றாம. என்னடா கோவா கிங்டத்துல உள்ள பையனையே இதை யோசிக்க வச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு டிராகனே ஷாக் ஆகுறாரு. அவர் எப்படி எங்க இருந்து வருவாருன்னே ஒண்ணும் புரியாது. எப்படி ஃபீல் பண்றேன்னு எனக்கு புரியுது, நானும் இந்த கண்ட்ரில தான் பிறந்தேன்னு சொல்றாரு டிராகன். இன்னும் என்னால இந்த உலகத்தையே மாத்திர பவர் எனக்கு இன்னும் வரலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓல்டு மேன் சொல்றத கேளுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நான் கேட்கறேன்டா, நான் எதையும் மறக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு டிராகன். சொல்லி முடிச்சுட்டு அப்படியே அவன் சாஞ்சிரவே செஞ்சுட்டான். இதெல்லாம் மனசுல வச்சுதான் டிராகன் வேற எவ்வளவு போய்கிட்டு இருக்காரு. இதுல ஒரு பக்கம் ஒரு பையன் உள்ள மாட்டது கூட அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. டேய் லூஃபி ஓடுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் கப்பலும் ஒரு பக்கம் எரிஞ்சிட்டு என்னடா இப்படி மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க அவனுங்க. கேப்டன் நம்ம கப்பலும் போயிருச்சு, இப்ப நம்ம என்ன பண்ண எல்லாமே மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. டேய் கிங் என்னைய விட ஏமாத்துறன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான் ப்ளூ ஜாம். நினைச்சது மாதிரி நல்லபடியா நடந்துருச்சுடா, இது எனக்கு போதும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்க உள்ள கிங்கு. சரிடா அந்த கேர்டனை மூடுங்கடா, பாக்கே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றான். பார்த்தா அந்த கிங்கு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பா நான் சொல்றேன் அதை எனக்கு என்னன்னு பதில் சொல்லுங்க. எதுக்கு அங்க இருக்க வாழ்ற மக்கள்லாம் மனிதர்களாவே இருக்க மாட்டேங்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கட்டுக்கிட்டு இருக்கா. அவனுக்கு நோபலா பிறக்கல, அதனால அவனுக்கு அசிங்கமானவன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நோபலா பிறக்கிறதுக்குலாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும் அப்படிதான் அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு. சரி நீ இதெல்லாம் விடு, நீ நல்லபடியா படிச்சு தூங்கு அப்படின்னு சொல்றாரு அப்பா. அப்புறம் அவரு கதவை சாத்துறாரு. நோபல்ஸ் எல்லாருமே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அங்க இருக்க மக்கள் எல்லாம் இறந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அந்த மொத்த இடமும் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. லூஃபி ஏசு ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. எல்லாருமே இங்க சேஃபா தப்பிச்சிருப்பாங்களான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்தவங்களை பத்தி யோசிக்க ஒண்ணு இல்லடா, முதல்ல நம்ம எங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. யார பத்திடா கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு ப்ளூ ஜாம் அங்க இருந்து வந்துட்டு இருக்கான். நீ எதுக்கடா நிக்கிற, நீ தானடா இங்க நெருப்ப பத்த வச்சன்னு சொல்லிட்டு கேக்குறான். வாய மூடுறா பொடியான்னு சொல்லிட்டு முன்னாடி வராம. நாங்க நினைச்சதோட வேற மாதிரி மாறிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனிதர்கள் எப்பவுமே வந்து வித்தியாசமான பிறவிகள் தான்டா, அதை சொன்னாலும் புரியாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி வரான். ஏன்னா இவனை ஏமாத்தப்பட்டு தான் வந்திருப்பான். இவனை ஏன்டா இப்படி வந்து நிக்கிறான்னு சொல்லி லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். லூஃபி வாடங்கிறது போவோம்னு சொல்லிட்டு ஏசு லூஃபி ஓடுறானுங்க. ஆனா அவங்கள சுத்தி வளைக்கிறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்தான வேலையை பார்த்தோம், சாகும்போது ஒன்னா சாகுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்க எதுக்கிட்ட சாவணும்னு சொல்லிட்டு ஏசு கத்துறான். சரி உன்னோட பொக்கிஷம் எங்க இருக்குன்னு சொல்லு, அதை நான் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை எடுத்துட்டு அவன் புது கப்பல் வாங்கலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அது எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சாக போற நேரத்துலயே உனக்கு இந்த ட்ரெஷர் தான் முக்கியமானு சொல்லிட்டு ஏசு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா எனக்கு அதுதான் முக்கியம் சொல்லுன்னு சொல்லிட்டு ப்ளூ ஜாம் கத்துறான். டேய் ஆல்ரெடி ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன், ஒழுங்கா எனக்கு எங்க இருக்குன்னு சொல்லிருன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ப்ளூ ஜாம். வேணா உன்னோட ட்ரெஷர் நீனே எடுத்துக்கன்னு சொல்லிட்டு இருக்காம. சரிடா உனக்கு சொல்லணும் அப்படிதானு சொல்லிட்டு ஏச ஆரம்பிக்கிறான். டேய் நீனு சபோவும் சேர்ந்து இது உருவாக்குனீங்க, ஏன்டா இது என்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் சபோக்கு எல்லாம் புரியும், இப்ப எது முக்கியமா நம்ம உயிர் தான் முக்கியம், அதுதான் நம்மளுக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஏசு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏசுன்னு சொல்லிட்டு லூஃபி பாக்குறான். பார்த்துட்டு அப்புறம் அமைதியாகிறான். டேய் நாங்க 6 வருஷமா கலெக்ட் பண்ண எல்லா பொக்கிஷமும் இந்த மரத்துல தான்டா இருக்கு, எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஏசு காமிச்சுக்கிட்டு இருக்கான். லூஃபி அழாதடா, நம்ம வாழ்க்கையோட முடிவு இங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஏச ஆரம்பிக்கிறான். ஆனா இருந்தாலும் புடிச்சு லாக் பண்றானுங்க. டேய் நான் தான் சொல்லிட்டோம்டா என்ன என்ன புடிச்சு வச்சீங்கன்னு சொல்லிட்டு ஏசு கட்டுக்கிட்டு இருக்கான். டேய் இது ஒண்ணு எண்டு கிடையாதுடா, நீங்க பொய் சொன்னீங்கன்னா அதனால என் கூட வாங்கன்னு சொல்றான் ப்ளூ ஜாம். நான் உனக்கு சாக போறதில்ல, தேவையான நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஏசு கத்திக்கிட்டு இருக்கான். கண்ணத்துக்கு வைக்கிறான் ப்ளூ ஜாம். டேய் அந்த காசை நான் கண்ணால பாக்கணும்டா, இல்லன்னா வந்து உன்னை போட்டு தள்ளணும். நான் ஒண்ணுக்கு சின்ன பையன்லாம் கொல்றாலாம் கிடையாதுடா, கண்டிப்பா எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு அந்த நோபல்ஸையும் கொல்லுவேன். உன் பிரதர் ஒருத்தர் இருக்கான நோபல்ஸ்ல அவனையும் கொல்லுன்னு சொல்றான். அவனுக்கு ஸ்பெஷல் தான் நினைச்சிட்டு இருக்கானுங்க, அவனுக்கு ஸ்பெஷல் இல்லன்னு சொல்லிட்டு நான் ஆக்குறேன்னு சொல்றான். கீழே இருக்க எல்லாத்தையும் வந்து கேவலமா தானடா பார்த்தாங்கன்னு சொல்றான். டேய் சபோலாம் அப்படி கிடையாது சொல்லிட்டு ஏஸ் கத்துறான். இவன் நேரம் உங்க கூட தான்டா இருந்தான், ஆனா அது எதுவுமே உண்மைலாம் கிடையாது. அவங்க அப்பா அம்மா கூட வந்தோடனே அவன் அவங்க கூட போய் சேர்ந்து போயிட்டான் பாரு, இது எல்லாமே பழைய காலகட்டம் உங்க கூட இருந்ததுன்னா இப்பம்லாம் உங்க கூட வரமாட்டான்னு சொல்றான். சபோ வந்து நல்லவன்டா, அவனை பத்தில தப்பா பேசன்னு சொல்லிட்டு ஏஸ் கத்திக்கிட்டு இருக்கான். அவனும் நல்லவன் தான் சொல்லிட்டு லூஃபியும் கத்துறான். லூஃபியை வெட்டி வீசுறானுங்க. உன்னை கொல்ல போறன்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு குத்தி இறக்கலான்னு பாக்குறானுங்க. லூஃபியை தொடாதீங்கடான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. அந்த ஹாக்கியை ரிலீஸ் பண்ணதே ஏசுதான் நினைக்கேன். போட்ட ஒன்னு சுத்தி இருக்க எல்லாவனும் மயங்கி விழுந்துட்டானுங்க. ஏசு பிடிச்சி தூக்கி வீசுறான். அவன் அடிச்சல எல்லாவனும் செதறிட்டானுங்க. முட்டாளி என் மேல காலடுடா காலடான்னு சொல்லிட்டு கத்துறான். ஏசுன்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்திக்கிட்டு இருக்கான். அவனை சுற்றாதீங்கன்னு சொல்றான். கன் எடுத்து வைக்கிறான். அதோட முடியுதோ அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துங்க. See you bye.